இந்த வீட்டுல யார் தப்பு செஞ்சாலும் அதை கண்டிக்கிற இடத்துல இருக்கிறது நீ. ஆனா அத நீ செய்யாம என்ன கேள்வி கேட்கிறல்ல, இவ உங்களுக்கு என்னத்த பாவம் பண்ணா? அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நல்லா ஒதுங்கியே போயிட்டு இருக்கியா அத்தை? டேய், நீ சொல்ற மாதிரிலாம் இங்க எந்த பிரச்சனையும் நடக்கலையேடா. எனக்கு எல்லாம் தெரியும் அத்தை. உங்களுக்கு எப்பவும் இதோ நிக்கிறாங்களே வீராவும் மாறணும், இவங்க தானே முக்கியம். இப்ப அந்த லிஸ்ட்ல கார்த்தி வேணா சேர்த்திருப்பீங்க. நானும் கண்மணியும் உங்களுக்கு எப்பவுமே 2வது பட்சம் தானே. அப்படித்தானே ஊரவஞ்சனை பண்றத. டேய், என்னடா பேசி பழகிட்டு இருக்க? அத்தை எப்படா நம்மள பிரிச்சு பாத்துருக்கு? பிரிச்சுதான் பாத்துட்டு இருக்காங்க. உனக்கு ரொம்ப இடம் கொடுக்கறாங்கன்னு நீ ஓவரா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ராகவா, அவங்க நம்மளுக்கு அம்மா மாதிரி. தப்பு. அவங்க கிட்ட குரல வசதி பேசுற வேலை எல்லாம் வேணாம். இத்தோட நிறுத்திக்கோ. நிறுத்தலன்னா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இதுவே வீராம அப்படி கேட்டிருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா? டேய், புரியாம பேசாதடா. நிஜமாவே தப்பா பேசினா அப்படின்னு சொன்னா நானே உன் கூட நின்னு கேள்வி கேட்டிருப்பேன். இங்க அப்படி எதுவுமே நடக்கலன்னு கூட இருந்தவங்களே சொல்றாங்களேடா. ஒரு செகண்ட் கூட யோசிக்காம திரும்ப திரும்ப இதுவே பேசிட்டு இருக்க. ஐயோ ஆமா, அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. நான் பைத்தியம் பாருங்க. அதான் கற்பனை பண்ணிக்கிறேன். எங்க வேண்டாங்க, என்னால அண்ணன் தம்பிங்க உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். எனக்காக நீங்க அடிச்சுக்காதீங்க. கண்மணி, அவங்க பேசிட்டு தானே இருக்காங்க, அடிச்சிருவாங்கன்னு சும்மா தூண்டி விட்டுட்டு இருக்காத. பேசுறவங்க இப்படிதான் குரல ஒசத்தி பேசுவாங்களா? உன் புருஷன் எப்படி பேசுறாருன்னு பாரு வீரா. ஏன் நீ இப்ப ராகவ என்கிட்ட விரல காட்டி பேசலையா? நான் பொறுமையா தானே பேசிட்டு இருக்கேன். தேவையில்லாம தூண்டி விடுற வேலை எல்லாம் வேணாம். ஆமா, எனக்கு அதான் வேலை. உங்க குடும்பத்தை நான் பிரிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன் பாருங்க. எங்க இதுக்கு தாங்க நான் இதெல்லாம் கேட்க வேண்டாம்னு சொல்லி தலையால அடிச்சுக்கிட்டேன். பாத்தீங்களா எப்படி பேசுறாங்கன்னு? நான் போய் குடும்பத்தை பிரிக்க பாக்குறேன்னா? இல்ல கண்மணி, நான் சொல்றத கேளு. இங்க பாரு, தப்பே செய்யாம நீ எதுக்கு அழற? ஏண்டா, உங்களுக்கு நான் என்னடா பண்ணல? என்னைக்காவது நான் உங்ககிட்ட அண்ணன் மாதிரி நடந்திருக்கனாடா? ஏண்டா என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறானா? நான் இருக்கும்போது என் வைஃபை இப்படி பேசுறீங்கன்னா, நான் இல்லனா அவளுக்கு என்னெல்லாம் அவமானம் நடக்கும்? நீ தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கடா. ஆமாண்டா, இத்தனை நாளா நான் உங்களை தப்பா தாண்டா புரிஞ்சிட்டு இருந்தேன். என்னாச்சுன்னா மோரை குடி. அப்புறம் குடிக்கிற வள்ளி. நீ காலையிலயும் சரியா சாப்பிடல, இப்ப மோரை கொடுத்தாலும் வாங்கி அப்படியே வைக்கிற. என்னாச்சு உனக்கு? கொஞ்ச நாளாவே மனசு கவலையா இருக்கு வள்ளி. ஏதோ பறி கொடுத்த மாதிரி தோணுது. ஏன் ஏன் உனக்கு அப்படிலாம் ஆகுது? நம்ம வீட்ல இப்ப என்ன? இது உனக்கு தெரியணுமா? இதுக்கா நீ இப்படி உடைஞ்சு போய் உட்கார்ந்திருக்க? பசங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. குடும்பம் சந்தோஷமா இருக்க வேண்டிய காலம் இதுதான். ஆனா எந்த ஒரு நல்ல செய்தியும் காதுல விழ மாட்டேங்குத. நாம ஆசைப்படுற மாதிரி எல்லாம் நடக்கணும்னா அவங்க சேர்ந்து வாழணும். இல்லைன்னா இந்த மனக்குழப்பம் தீர ஏதாவது செய்யணும் தான் தோணுது. ஆனா என்ன செய்யறதுன்னு தான் புரியல. எங்கேயாவது போயிட்டு வந்தா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமா? ஆனா எங்க போறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐயா, வாங்க ஜசீரே. வரம். வாங்க ஜோசி. ஐயா வணக்கம் ஐயா. என்ன திடீர்னு? நான் தான் அவர் வர சொன்னேன்.
2-3 நாளா நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உன் முகமே சரியில்லை. அங்கங்க உட்கார்ந்து எதையோ பறி கொடுத்த மாதிரி என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. அதான் ஜோசியரை வர சொல்லி சோழி போட்டு பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்னு வர சொல்லியிருந்தேன். நான் வீட்ல எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே தோணுது. நிம்மதியே இல்லாத மாதிரி தோணுது. என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க ஐயா. நீங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட போய் எத்தனை வருஷம் இருக்கும்? அது ஒரு 10 வருஷம் இருக்கும் ஜோசியரே. குலதெய்வங்கிறது நம்ம சொந்த வம்சத்துல இருந்து வந்த தெய்வம். நமக்கு ஒரு ஆபத்துன்னா முதல்ல வந்து நமக்காக நிக்கிறது அவங்கதான். நம்ம அப்பா, தாத்தா, பாட்டன், பூட்டன்னு எல்லாருமா ஒன்னா சேர்ந்துதான் நம்ம குலதெய்வமா நிக்கிறாங்க. அவங்கள வருஷத்துல ஒரு தடவையாவது மனசுல நினைச்சுக்கிட்டு குடும்பத்தோட அவங்க சன்னதிக்கு போய் வழிபட்டுட்டு வரணும். அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது. எந்தெந்த வீட்ல எல்லாம் குலதெய்வ வழிபாடு குறைவா இருக்கோ அந்த வீட்ல எல்லாம் நிம்மதிங்கிறது நிச்சயம் இருக்காது. பெத்த தாய் தகப்பன புள்ளைங்க மறந்தா அவங்களுக்கு கோபம் வருமா வராதா? அதுதான் இப்ப உங்க குடும்பத்துல உள்ள பிரச்சனையும்.